கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இன்றைக்கும் திருவசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக, நமக்கு தம்முடைய திருவுள்ள சித்தத்தை வெளிப்படுத்தி அதன் பாதையில் நடக்க உதவி செய்வாராக. கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியாக மதிய இனத்தை குறித்து இன்றைக்கும் ஒரு சில வேதவசன பகுதிகளை நாம் பார்க்க போகிறோம். கடந்த வாரத்திலே மதிய இனம் என்றால் அதனுடைய பொருள் என்ன என்பதை பார்த்தோம். அது அறிவற்ற அல்லது முட்டாள்தனமான என்பது பொருள். அதுபோல இந்த மதியினத்தினுடைய எதிர்ச்சொல் என்னவென்றால் அது ஞானம் என்பதை பார்த்தோம். அப்படியானால் ஞானம் நமக்கு தேவை. அதை தவிர மதியினமாகிய முட்டாள்தனமோ அல்லது அறிவற்ற நிலைமையோ நமக்கு இருக்கக்கூடாது என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அதோடு கடந்த முறை எவை மதியினம் என்றும் மதியினமாக இருக்கிற மனுஷனுக்கு அல்லது அவனை சார்ந்தவர்களுக்கு என்ன நிலைமை உண்டாகும் என்பதை குறித்தும் நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு மதியினத்திற்கு ஒரு சில உதாரணங்களை நாம் பார்க்கிறதற்கு போகின்றோம். துவக்கமாக நாம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நாம் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எபேசு பட்டணத்தில் இருந்த சபையாருக்கு எழுதி அறிவிக்கின்றார். நாம் அநேக நன்மையான காரியங்களை செய்கிறவர்கள், நம்மிடத்திலே ஏராளம் நல்ல குணநலன்கள் உண்டு. தேவன் அவைகள் எல்லாவற்றையும் குறித்து நம்மை மெச்சிக்கொள்ளுகின்றார். அதே நேரத்தில் இவைகளெல்லாம் 100% பலன் கொடுக்க வேண்டுமானால் நாம் புத்தியினர்களாக காணப்படக்கூடாது. நம்முடைய பேச்சோ நடக்கையோ நம்முடைய செயல்பாடுகளோ எதுவானாலும் புத்தியினமாய் இருக்கக்கூடாது. மாறாக ஞானமுள்ளதாய் இருக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் சொல்ல விரும்புகின்ற காரியம். இந்த வசனத்திலே கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய சித்தம் எது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லது புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் செய்கின்றவைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒன்றும் தவறாகவோ முட்டாள்தனமாகவோ போய்விடாது. ஆகவே இந்த அடிப்படையில் இன்றைக்கு 3 பேருடைய வாழ்க்கையை உதாரணமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் எப்படி மதியினமாய் இருந்தார்கள், எந்த காரியத்திலே அவர்கள் மதியற்றவர்களாய் நடந்து கொண்டார்கள், அதன் விளைவு என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். முதலாவதாக 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாயிருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவனால் ராஜாவாக நியமிக்கப்பட்டிருந்த சவுல் என்பவன் ஒரு அறிக்கையை தன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்றான். இந்த அறிக்கையை தான் நாம் வாசிக்க கேட்டோம். அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். பாருங்கள், சவுல் ராஜா தன்னை குறித்து தானே சொல்லுகின்ற காரியம், நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன். என்ன தவறு சவுல் செய்துவிட்டார் என்றால், தாவீதை எப்படியாகிலும் கொல்ல வேண்டும், அவன் உயிரோடு இருக்கக்கூடாது என்று எண்ணி தன்னுடைய இராணுவத்தை அழைத்து கொண்டு பல வருஷங்களாக தாவீதை கொன்று போடும்படிக்கு தேடி அவனை பின்தொடர்ந்து போய்கொண்டிருந்தான். இதுதான் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த மகா பெரிய மதியற்ற தவறு என்று உணர்ந்து அறிக்கை செய்கின்றான். வேறு யாரோ ஒருவர் சவுலை பார்த்து நீ இப்படி மதியினமாக செய்துவிட்டாய் என்று சொல்லுகிறதல்ல, சவுலே அதை உணர்ந்து கொள்ளுகின்றான். இங்கே என்ன பிரச்சனை, ஏன் இப்படி தாவீதை கொல்ல வேண்டும் என்று சவுல் முடிவு செய்தான் என்று பார்த்தால், இதனுடைய துவக்க புள்ளி கோலியாத்து கொல்லப்பட்ட சம்பவத்திலிருந்து வருகின்றது.
கோலியாத் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக அவனை சேர்ந்த இராணுவ வீரர்களோடு வருகிறான். வந்து, உங்களில் ஒருவன் பலசாலியாக இருந்தால் அவன் எழும்பி வரட்டும், நான் பலசாலியாக எங்களுடைய பெலிஸ்தர்களுடைய சார்பில் வருகிறேன், என்னோடு இஸ்ரவேலர்களாகிய உங்களில ஒருவன் பலசாலியாய் இருப்பவன் வந்து யுத்தம் பண்ணட்டும், யார் ஜெயிக்கிறார்களோ அவனை சேர்ந்தவர்கள் ஜெயித்ததாக அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார்கள். இங்கே கோலியாத்தை பற்றி நமக்கு தெரியும். அவன் மகா பெரிய ராட்சத பிறவியாக இருந்தான். அவனை பார்த்த போதே எல்லாரும் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள். சவுல் முதற்கொண்டு யாரும் அவனை எதிர்க்க முன் வரவில்லை. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே தாவீது அங்கே செல்லுகின்றான். தாவீதை கொண்டு கர்த்தர் கோலியாத்தை வீழ்த்துகின்றார். இந்த சம்பவத்திலே இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த ஸ்திரீகள் மிகப்பெரிய கொண்டாட்டத்தோடு ஆர்ப்பரிப்போடு பாடினார்கள். என்ன பாடல் என்றால், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று. இந்த ஒரே காரியத்தை சவுல் கேட்டபோது, எனக்கு 1000 கொடுத்திருக்கிறார்கள், தாவீதுக்கு 10,000 கொடுத்திருக்கிறார்கள், இனி என்ன, இந்த சிங்காசனம் மாத்திரம் அவனுக்கு கிடைக்க வேண்டும், இதுதான் என்னிடத்தில் மிஞ்சி இருக்கிறது என்று தன்னை குறித்து தவறாக கீழாக சிந்தித்து கொண்டு எப்படியாகலும் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்துக்கு அவன் வருகின்றான். இதுதான் அவன் தாவீதை கொலை செய்யும்படிக்கு தேடி திரிந்ததனுடைய மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றது. இங்கு சவுலுக்கு வந்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்றால், எனக்கு போட்டியாக இவன் தாவீது எழும்பி விட்டான், ஜனங்கள் அவனை விரும்புகிறார்கள் என்கிற ஒரு மனநிலை அவனுக்கு வந்துவிட்டது. இதுதான் நாம் இன்றைக்கு தியானிக்கக்கூடிய முதலாவது காரியம். எனக்கு போட்டியாக இவன் வந்துவிட்டான், இவனால் எனக்கு தலைவலி உண்டாக போகின்றது, இவன் என்னுடைய இடத்தை எடுத்துக்கொள்ளப் போகின்றான், அல்லது இவன் எனக்குரிய இடத்தை பிடித்து நான் வெளியே தள்ளப்பட போகின்றேன் என்கிற ஒரு மனோபாவம். இதை வேலை செய்கிற இடங்களில் நாம் பார்க்கிறதற்கு முடியும். மேலே இருக்கின்ற அதிகாரிகளோ இல்லாவிட்டு அல்லது தன்னோடு கூட இருக்கிறவர்களோ அல்லது தன்னால் பயிற்றுவிக்கப்பட்டவர்களோ திறம்பட செயல்படுகின்ற போது, பிறர் அதை பாராட்டி கொள்ளுகின்ற போது, பிறர் அதை மெச்சி பேசி கொள்ளுகின்ற போது, இவனுக்கு சிலருடைய மனதுக்கு மிகப்பெரிய நெருடல் ஏற்படுகின்றது. இது எனக்கு ஆபத்தாக முடிந்துவிடும், இவன் எனக்கு போட்டியாக வந்து விடுவான், என்னுடைய இடத்தை இவன் எடுத்து கொண்டு போய்விடுவான், என்னுடைய ஸ்தானம் பறி போய்விடும். இப்படிப்பட்ட எண்ணம் சில படிக்கக்கூடிய மாணவர்களிடத்திலும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது உண்டு. வேறு அடுத்த சக மாணவர்கள் தன்னை விட அதிக மதிப்பெண்கள் வாங்கிவிட்டாலோ அல்லது தனக்கு நெருக்கமாக வந்து மதிப்பெண்களை வாங்கி கொண்டாலோ அல்லது இந்த முறை தனக்கு மதிப்பெண் சற்று குறைவாக வந்துவிட்டாலோ ஒரு வித்தியாசமான எண்ணம் உண்டாகிறது. இவர்களால் எனக்கு ஆபத்து, இவன் என்னுடைய இடத்தை எடுத்து கொள்ளுகின்றான், இவன் என்னை விட மேலே வந்து விடுவான். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இதுபோல தொழில் செய்கிறவர்களிடத்திலும் உண்டு. போட்டி, பொறாமைகள் என்கிறவைகள் கலந்த பலவிதமான எண்ணங்களுக்கு நடுவில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தை உண்டாகக்கூடியதுதான். இது பொதுவாக பரவலாக நம்மாலே எல்லா இடங்களிலும் பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை தான். இதை குறித்து நாம் சற்று தியானிக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கின்ற போது ஒரு முறை சவுல் தாவீதை தேடிக் கொண்டிருக்கின்ற போது தாவீது சீப் என்கிற ஒரு ஊருக்குள்ளே போய் மறைந்து கொள்ளுகின்றான். அந்த ஊரை சேர்ந்த மனிதர்கள் சவுலுக்கு ஒரு தகவல் சொல்லி அனுப்புகின்றார்கள். தாவீது எங்கள் ஊரில் மறைந்திருக்கிறான், நீர் வந்தால் அவனை பிடித்து கொள்ளலாம் என்று. இப்படி அவனை பிடித்து கொள்ளலாம் என்கிற அந்த செய்தி அவனுக்கு போய் சேருகின்ற போது சவுல் தன்னுடைய இராணுவ வீரர்களோடு அந்த சீப் என்கிற ஊரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான். இப்படி அவன் அந்த பகுதிக்கு வருகின்ற போது தாவீது எப்படியோ இந்த தகவலை அறிந்து சவுல் வருகிறதை உறுதிப்படுத்தி கொண்டு அவன் மலையின் மேல் தன்னுடைய இராணுவ வீரர்களோடு மறைந்து கொண்டான். சவுல் இந்த சீப் என்கிற ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து தன்னுடைய இராணுவ வீரர்களோடு பாளையம் இறங்கி இரவு நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள்.
சவுல் நடுவில் படுத்து தூங்குகின்றார். அவருடைய இராணுவ தலைவர் பக்கத்தில் படுத்திருக்கின்றார். சுற்றிலும் இராணுவ வீரர்கள் வெகு தூரத்துக்கு அப்படியே அவரை சுற்றி படுத்து தூங்கி கொண்டிருக்கின்றார்கள். இரவு நேரத்தில் தாவீது தன்னுடைய இராணுவ வீரர்களில் மிக முக்கியமான ஒருவனாகிய அபிசாயை அழைத்து கொண்டு, நாம் சவுலினுடைய இராணுவ வீரர்கள் படுத்து தூங்குகின்ற இடத்திற்கு போகலாம் என்று சொல்லி அழைத்தான். உடனே அபிசாயும் நான் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தாவீதோடு சேர்ந்து இருவருமாக புறப்பட்டு சென்றார்கள். இப்படி இருவரும் புறப்பட்டு சென்று சவுலும் அவருடைய இராணுவ வீரர்களும் இரவு தூங்கி கொண்டிருக்கின்ற இடத்திலே அவர்களுக்கு உள்ளே சென்று சவுல் ராஜாவுக்கு அருகிலே அவருடைய ஈட்டி அப்படியே தரையில குத்தி நிறுத்தப்பட்டிருந்தது. அவர் தண்ணீர் குடிப்பதற்காக செம்பிலே தண்ணீர் வைத்திருந்தார். அதுவும் அவருடைய தலைமாட்டிலே இருந்தது. இவர்கள் இந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு அப்படியே அங்கிருந்து வந்து விட்டார்கள். தேவனாகிய கர்த்தரை பாருங்களேன், ஒருவன் சவுல் தாவீதுக்கு விரோதமாக மிகப்பெரிய பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறான், எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் இந்த சூழ்நிலையில தாவீதோடு தேவன் துணை நின்று சவுலுக்கு அருகில இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு வருகிறது வரைக்கும் யாருக்கும் தெரியாதபடிக்கு கர்த்தர் பார்த்து கொண்டார். அப்படியானால் தேவன் தாவீதோடு இருக்கிறார், சவுலோடு கூட இல்லை. இன்னும் பல காரியங்களை நம்ம பார்க்கிறதற்கு முடியும். ஒரு காரியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இது போல உங்கள் வாழ்க்கையிலையும் யாராகிலும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்கள் வளர்ச்சியையோ உங்கள் முன்னேற்றத்தையோ உங்களுடைய செயல்பாடுகளையோ பொறுத்து கொள்ள முடியாமல் உங்களுக்கு பிரச்சனை பண்ணி கொண்டு இருந்தால் தேவன் உங்களுக்கு துணை நிற்பார். அவர்களுடைய காரியங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தலாம், உங்களை அழித்து விடாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கின்றார். இவைகளை எடுத்துக்கொண்டு வந்த பிற்பாடு தாவீது அந்த மலையின் மேலே மேட்டின் மேலே நின்று கொண்டு சத்தமிட்டு கூப்பிட்டு படைத்தலைவனை பார்த்து, நீர் ஏன் ராஜாவை பாதுகாக்கவில்லை என்று கேட்கின்றார். விழித்து இது தாவீதின் சத்தம் என்பதை சவுல் அறிந்து கொள்ளுகின்றார். அப்பொழுது தாவீது சொல்லுகின்றார், ராஜாவே, உம்மை உம்முடைய வீரர்கள் சரியாக பாதுகாக்கவில்லை. அதற்கு அடையாளம் என்னவென்றால் உம்முடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று கேட்கின்றார். சவுல் பார்க்கின்றார், தன்னுடைய ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் காணவில்லை. தாவீது அவைகளை காண்பித்து, இதோ பாரும், உம்முடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் என்னிடம் இருக்கின்றது. நாங்கள் உம்முடைய பாளையத்திற்குள்ளே வந்தோம், வந்து அவைகளை எடுத்து கொண்டு வந்தோம். இதிலிருந்து தேவன் உம்மை எங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார். நாங்கள் நினைத்தால் உம்மை கொன்று போட்டிருக்கலாம், ஆனால் நீர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், உம்மை கொல்லக்கூடாது என்கிறது நிமித்தமாக நாங்கள் இவைகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் எங்களை நீர் இப்படி கொன்று போடும்படிக்கு துரத்த வேண்டும் என்று கேட்கின்றான். இந்த சம்பவத்திலே தான் சவுல் உணர்ந்து கொள்ளுகின்றார், நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன். சில நேரங்களில் நம்மோடு உடன் இருக்கின்றவர்கள் பிற மனிதர்களை குறித்து நம்மிடத்தில் வேண்டாத காரியங்கள் எல்லாம் சொல்லி நம்முடைய மனதை அவர்களுக்கு எதிராகவே திருப்பி வைத்திருப்பார்கள். அது தமிழில் சொல்லுவாங்க, ஏற்றி விடுகிறது. சிலரை பற்றி நல்லா சொல்லி சொல்லி அப்படி ஏற்றி விடுவாங்க. அப்போ நம்ம மனசும் எப்படி இருக்கும், அவங்கள பற்றிய ஒரு தவறான சிந்தையோடு இருந்து கொண்டிருக்கும். அப்படி அல்ல, இங்கே சவுல் இந்த நேரத்தில் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்ளுகின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியம் ஏதோ ஒரு சில நாட்களுக்குள் நடந்ததல்ல, 1-2 மாதங்களுக்குள் முடிந்ததல்ல. வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், சுமார் 10 முதல் 15 ஆண்டுகள் ஆகியிருக்கக்கூடும் இந்த தாவீதை சவுல் துரத்த ஆரம்பித்து என்று சொல்லப்படுகின்றது. அல்லது தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அவன் ராஜாவாகிறது வரைக்குமான மிகப்பெரிய நீண்ட இடைவெளி தாவீது மிகுந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான். ஆகவே இந்த காரியத்திலிருந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், சுமார் 10 முதல் 15 ஆண்டுகள் ஒரு ராஜா தன்னுடைய வேலையை சரிவர செய்யாமல் தன்னுடைய விரோதியாக ஒரு மனுஷனை தன்னுடைய மனதில் நினைத்து கொண்டு அவனை கொலை செய்யும்படிக்கு வேலை செய்து கொண்டிருந்தான்.
இந்த 15 ஆண்டுகள் தேவனுடைய ஜனங்களை விசாரித்து அவர்களுக்காக யுத்தங்களை பண்ணி தேவ ஜனங்களுக்குரிய காரியங்களை செய்து கொடுத்து தன்னுடைய நாட்டை நல்வழிப்படுத்துகிறதற்கும் நல் ஒழுக்கங்களுக்குள் கொண்டு வருகிறதற்கும் தேவனுக்கு பிரியமாக மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கிறதற்கும் எல்லாம் அவன் கவனத்தை செலுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அவன் ஒரே ஒரு மனுஷனை கொல்ல வேண்டும் என்கிறதற்காக இத்தனை ஆண்டுகளை விரயம் பண்ணி இருக்கின்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு சிறிய காரியத்தின் நிமித்தம் அல்லது ஏதோ ஒரு தவறு தனக்கு விரோதமாக சிலர் செய்து கொண்டது நிமித்தம் அல்லது ஏதோ ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் நிமித்தம் பல ஆண்டுகள் விரோதிகளாயிருக்கிற மனிதர்களை நம்ம பார்த்திருப்போம். நம்ம வாழ்க்கையில கூட சில வேளை வந்திருக்கிறதற்கு கூடும். பிரியமானவர்களே, மாயையான காரியங்களை நாம் மெய் என்று எண்ணி அதற்கேற்றபடி செயல்படுவோமானால் மிகப்பெரிய முட்டாளாக நாம தான் இருப்போம். நம்மை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்திலே இல்லவே இல்லை. ராஜா சொல்லுகின்றார், நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன். சரியாக சொன்னால் நான் முட்டாள்தனமாக மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறேன். உணர்ந்து கொள்ளுவீர்களா? உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இப்படி ஏதாகிலும் ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டிருப்பீர்களானால் உங்கள் நாட்களையும் மாதங்களையும் உங்கள் நிம்மதியையும் உங்களுடைய திறமைகளையும் எல்லாம் தவறான ஒரு காரியத்திற்காக முட்டாள்தனமாக செலவழிக்கிறீர்கள். முட்டாள்தனமாக பணத்தையும் தனக்கு இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் பயன்படுத்தக்கூடிய மனிதர்களோடு நாமும் நின்று கொண்டிருப்போம். சிந்தித்து பாருங்கள். தாவீதை போல ஒரு நல்ல சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக வாழும். ஒருவேளை நமக்கு விரோதமாக பிற மனிதர்கள் ஏதோ ஒரு தவறு செய்ய ஆரம்பித்து, ஏன் இந்த சவுல் சிந்தித்தது போல அவர்கள் சிந்தித்து நமக்கு எதிராக எழும்பினால் நாமும் அவர்களுக்கு விரோதமாக செயல்படுவோமானால் முட்டாள்தனமான அல்லது மதியற்ற செயல் செய்கிறவனோடு நாமும் மதியற்றவர்களாக நின்று சண்டை பண்ணுகிறவர்களாக இருப்போம். அப்படி ஒரு காலம் இருக்கக்கூடாது. ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாவீது ஞானத்தோடு அவன் ஓடி ஓடி விலகி ஒளிந்து கொண்டானே தவிர சவுலை கொலை செய்யவில்லை. சம்பவித்தது என்ன? கடைசி காலங்கள், சவுலனுடைய கடைசி நாட்கள் நெருங்கி வருகின்றது. யுத்தத்தில் சவுல் மரித்து போகின்றான், யோனத்தான் மரித்து போகின்றான், தாவீது ராஜாவாக மாறினான். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், மிக நீண்ட காலம் ஒரு மாயையான அல்லது பொய்யான காரியத்தை மனதில் வைத்துக்கொண்டு சவுல் செயல்பட்டான். ஆனால் அவன் வெற்றி பெறவில்லை. இறுதியில் தாவீது தேவனால் உயர்த்தப்பட்டான். தேவன் ஒருவனை உயர்த்த சித்தம் கொண்டால் அவனை யாராலும் தடுக்க முடியாது. தேவன் ஒரு மனுஷனை ஒரு பதவியில் கொண்டு வர விரும்பினால், கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பணிபுரியக்கூடிய அலுவலகத்தில் அல்லது நீங்கள் படிக்கக்கூடிய உங்கள் வகுப்பில் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை அந்த பகுதியில் இருந்து செய்யக்கூடிய மனிதர்களில் ஒருவன் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த சூழ்நிலை காரியமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். தேவன் ஒருவனை உயர்த்த விரும்பினால் அவனை யாராலும் தடுக்க முடியாது. திருப்பி சொல்லுகிறேனே, தேவன் உங்களை உயர்த்த விரும்பினால் யாராலும் உங்களை தடுக்க முடியாது. சில கஷ்டங்களை உங்களுக்கு எதிராக உருவாக்கலாம், இடையூறுகளை ஏற்படுத்தலாம், ஆனால் வீழ்த்துவது இயலாத காரியம். ஏனென்றால் தேவன் ஒருவனை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கின்றார். தேவன் நட்ட மரத்தை பிடுங்கி போடுவதற்கு எந்த மனுஷனாலும் கூடாது. நீங்கள் கர்த்தரால் நடப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் சபையிலும் சரி, நீங்கள் வாழக்கூடிய பகுதியிலும் சரி, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் சரி, மற்ற எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், தேவன் உங்களை வைத்திருக்கிறார். பொறாமை நிமித்தமோ, தவறான புரிந்து கொள்ளுதலின் நிமித்தமோ, எரிச்சலின் நிமித்தமோ, எப்படி வேண்டுமானாலும் உங்களுக்கு எதிராக மனிதர்கள் எழும்பக்கூடும். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாமல் கர்த்தர் காப்பார். தாவீதை ராஜாவாக தேவன் உயர்த்தினார். அன்பானவர்களே, தாவீதை போல ஒரு சகிப்புத்தன்மையோடு இருங்கள். சவுலை போல முட்டாள்தனமாக செயல்படாதிருங்கள். திரும்பவும் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றேன், சவுல் சுமார் 10 முதல் 15 ஆண்டுகள் ஒரு தவறான எண்ணத்தோடு புரிந்து கொள்ளுதலோடு மதியற்றவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த காலங்கள் அவன் நாட்டு மக்களுக்கு ஏராளம் நன்மைகள் செய்திருக்கலாம். அவனுடைய மதியற்ற செயல்
15 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் புரிந்தபோது தன்னுடைய கடந்த 15 நல்ல நாட்களை அல்லது நல்ல வாலிப நாட்களை அல்லது தனக்கு பலனும் ஆரோக்கியமும் இருந்த அந்த கோல்டன் பீரியடை அவன் இழந்து விட்டிருந்தான். நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக மதியற்ற ஒரு நிலைக்குள்ளே கடந்து சென்று ஆளாகிவிடக்கூடாது. கர்த்தர் உதவி செய்வாராக. இரண்டாவதாக ஆசா என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்கலாம். 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். இந்த வசனத்திலே கர்த்தருடைய ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி என்பவன் யூதா ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து சொன்ன காரியத்தை வாசிக்க கேட்டோம். இங்கே அவர் சொல்லுகிறார், இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராயிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று சொல்லுகின்றார். இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராக இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். பாருங்கள், இது தேவனால் வெளிப்படுத்தப்பட்டு ஒரு தீர்க்கதரிசி அல்லது ஞான திருஷ்டிக்காரன் சொல்லுகின்ற காரியம். இன்னும் அதை சரியாக சொன்னால் தேவனே சொல்லுகின்ற காரியம். ஆசா ராஜாவை பார்த்து, இந்த காரியத்தில் மதியில்லாதவராயிருந்தீர், அப்படி என்றால் முட்டாள்தனமாக செயல்பட்டீர், புத்தியாக நீர் நடந்து கொள்ளவில்லை, முட்டாள்தனமாக செயல்பட்டீர், ஆகவே இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். இந்த சம்பவம் என்ன அப்படி என்றால், இஸ்ரவேல் என்கிற தேசத்தை பாஷா என்கிற அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். யூதேயா என்கிற பகுதியை ஆசா என்கிற அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். 2 நாடுகளுக்கும் இடையிலே பகை இருந்தது. ஆகவே இந்த பாஷா என்கிற ராஜா இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்து யூதேயாவுக்கு அல்லாவிட்டால் எருசலேமுக்கு யாரும் போகக்கூடாது என்கிறதற்காக அந்த வழி பாதையிலே ஒரு பெரிய பட்டணத்தை கட்ட விரும்பினான். அதற்காக வேண்டிய பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து ராஜ உத்தரவின் பேரிலே திரளான வேலையாட்கள் வந்து அதனுடைய வேலை ஆரம்பித்து அது நடைபெற்று கொண்டிருந்தது. இது தனக்கு ஒரு பிரச்சனையாக வந்துவிடும் என்று இந்த ஆசா என்கிற அரசன் கருதுகின்றான். ஆகவே அவன் என்ன செய்கிறான், பக்கத்தில் இருக்கக்கூடிய சீரியா என்கிற நாட்டினுடைய அரசனாகிய பெனாதாத் என்கிறவருக்கு ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்கின்றான். என்ன கடிதம் என்றால், இப்படி இஸ்ரவேல் ராஜாவாகிய பாஷா எனக்கு எதிராக வந்து ஒரு பட்டணத்தை கட்டி கொண்டிருக்கின்றான், நீர் வந்து அவனிடத்தில் யுத்தம் பண்ண வேண்டும், அவன் அந்த திட்டத்தை செயல்படுத்த கூடாது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அரண்மனையிலும் தன்னுடைய தேவனுடைய ஆலயத்திலும் இருந்த பொன், வெள்ளி, இன்னும் பணம் என்கிற எல்லா பொக்கிஷங்களையும் எடுத்து சீரியா நாட்டு ராஜாவுக்கு கொடுத்து அனுப்பிவிட்டான். அந்த ராஜா இந்த கடிதத்தை வாசித்து பார்த்துவிட்டு இந்த பொருளெல்லாம் பொன்னெல்லாம் தனக்கு கொடுக்கப்பட்டது நிமித்தம் அவர் மிகவும் சந்தோஷப்பட்டு இஸ்ரவேல் நாட்டினுடைய ராஜாவாகிய பாஷாவுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்படி தன்னுடைய தளபதிகளை அனுப்பி வைத்தார். அவர் மிகப்பெரிய ஒரு இராணுவத்தை உடைய மனுஷன். இப்படி அவர் அனுப்பி வைத்த போது இந்த ராஜா அந்த பட்டணம் கட்டுகிற வேலையை விட்டுவிட்டு அவன் திரும்பி தன்னுடைய தேசத்திற்கு போய்விட்டான். அந்த பட்டணம் பாதி வழியில் அந்த வேலைகள் பாதியில் நிறுத்தப்பட்ட நிலையிலே காணப்பட்டது. இப்பொழுது இந்த யூதா தேசத்து ராஜாவாகிய ஆசா சென்று அந்த கல்லையும் மரங்களையும் எல்லா பொருட்களையும் எடுத்து கொண்டு வந்து தனக்கென்று பட்டணத்தை கட்டிக்கொண்டான். இந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் தம்முடைய ஞான திருஷ்டிக்காரனை இந்த ஆசா ராஜாவினிடத்தில் அனுப்பி இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்ற போது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றது.
இந்த விஷயத்தில் நீர் மதி இல்லாதவராயிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். இது ஆசா ராஜாவினுடைய பயம் என்னவென்றால், இஸ்ரவேல் ராஜாவுக்கு தன்னை விட பெரிய படைபலம் இருக்கின்றது, அவனை எதிர்க்க என்னால் முடியாது, எனக்கு அவன் பிரச்சனை பண்ணுகிறான், ஆனால் அவனை எதிர்க்க என்னால் முடியாது என்றுதான் அவன் இந்த சீரியா தேசத்து ராஜாவினுடைய உதவியை நாடினான். இந்த காரியத்தில் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்ட சொன்னதான மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், 7வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால், நீர் என்னை அல்லது தேவனை சார்ந்து கொண்டிருந்தால் நீர் இந்த இஸ்ரவேல் ராஜாவை அல்ல, சீரியா ராஜாவையே நீர் முறியடித்திருக்க முடியும். அப்படி என்றால், யூதா தேசத்து ராஜாவினுடைய இராணுவம் சிறியது, அதைவிட பெரிய இராணுவம் இஸ்ரவேலிடத்தில் இருக்கின்றது. இவர்களை 2 பேரையும் விட பெரிய இராணுவம் சீரியரிடத்தில் இருக்கின்றது. இப்போ இவன் என்ன செய்கிறான்? பெரிய இராணுவம் உள்ள மனிதனை சார்ந்து கொண்டான். ஆனால் தேவனுடைய திட்டம் என்னவாக இருந்ததென்றால், இதே யூதாவின் ராஜாவாகிய ஆசாவை கொண்டு சீரியரையே முறியடிக்க பண்ண வேண்டும், சீரிய இராணுவத்தை இந்த ஆசாவினுடைய கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருந்தார். இதை இவன் அறிந்து கொள்ளாமல் தன்னுடைய சொந்த சிந்தைகளுக்குள்ளே அகப்பட்டு கொண்டு தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் தவறு செய்தான். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் சொந்தமாக யோசித்து செயல்பட்டவன் மதியற்றவனாக மாறிவிட்டான். கவனியுங்கள், தான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனுடைய விருப்பத்தை கேட்டு அறியாமல் தன்னுடைய மனதின் யோசனையின்படி நான் சொல்லுகிறது தான் சரி என்கிற ஒரு எண்ணத்தோடு, நான் சொல்லுகிறது யோசிக்கிறது தான் சரி என்கிற மனோபாவத்தோடு சுயநலமாக செயல்பட்டான். அங்கே மதியற்றவனாக மாறிவிட்டான். இதைவிட பெரிய சேனைகள் எல்லாம் வந்தபோது கர்த்தர் உமக்கு உதவி செய்தார், நீர் அதை நினைக்காமல் போய்விட்டீர். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் ஏராள நன்மைகளை செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தேவன் நமக்கு துணையாக நிற்பார். ஆண்டவர் சொன்னார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால், மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகின்ற போது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். நாம் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் நம்முடையது என்று நினைப்போமானால் தேவன் நம்மோடு இருக்க மாட்டார். யுத்தம் கர்த்தருடையது அப்படி என்று நம்ம சிந்தித்து கர்த்தரை சார்ந்து கொள்ளுவோமானால் அவர் நம்மோடு இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த புரிதல் நமக்கு இல்லாமல் போனால் அல்லது இதை நாம் மறந்து போனால் நாமும் இதுபோல மதியற்ற செயல்கள் செய்கிறவர்களாக மாறிவிடுவோம். இறுதியில் இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆசா ராஜா இப்படி தேவ திட்டத்தை அறியாமல் செயல்பட்டது நிமித்தம் அவருக்கு வந்த இழப்புகள் என்ன? 1, அரண்மனையில் இருந்த பொக்கிஷங்கள் எல்லாம் சீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்து அனுப்பிவிட்டார். முதலாவது இழப்பு, தன்னுடைய செல்வம், தன்னுடைய ஆஸ்தி, தன்னுடைய பணம், சம்பத்து எல்லாவற்றையுமே அவன் இழந்து போக வேண்டிய ஒரு இக்கட்டான நிலை உண்டானது. 2வதாக, தேவாலயத்தில் இருந்த பொன் வெள்ளி என்கிற எல்லா பொக்கிஷங்களையும் எடுத்து அவன் சீரியருக்கு கொடுக்க வேண்டியது வந்தது. தவறான முட்டாள்தனமான முடிவு தெய்வீக ஆசீர்வாதங்களை இழக்க வைத்துவிடும். கவனித்துக் கொள்ளுங்கள், முட்டாள்தனமான மதியற்ற சிந்தையும் செயல்பாடும் நம்மிடத்தில் இருக்கின்ற தெய்வீக ஆசீர்வாதத்தை இழந்து போக செய்துவிடும். வேதத்தில் வாசிக்கிற போது, எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கு விலக்கி காத்தருளும் என்று ஏறெடுத்த ஜெபத்தை பார்க்கின்றோம். அதன் பொருள் என்ன? நான் என்னிடத்திலே எனக்கு நீர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை, எனக்கு அருமையானதை
நாய்கள், பிசாசு அல்லது வஞ்சிக்கிற மனுஷர்களுடைய துஷ்டத்தனத்தினாலே நான் இழந்து போகாதபடி காத்து கொள்ளும் என்று. அப்படியானால் எவ்வளவு அதிக கவனத்திற்கும் கண்ணியத்துக்கும் உரிய காரியமாய் இருக்கின்றது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எடுக்கக்கூடிய சில தவறான முடிவுகள், சுயநல சிந்தைகள், நான் சொல்லுகிறது அப்படி என்கிற எண்ணங்கள் நமக்கு மிகப்பெரிய இழப்பை கொண்டு வரும். இதை கவனிக்கிறதுல நீங்கள் யாராகலும் நான் சொல்லுகிறதான், எப்படினாலும் நான் சொல்றதான் எல்லாரும் செய்யணும், யாருடைய ஆலோசனையும் கேட்க மாட்டேன், யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது, இப்படிப்பட்ட மனநிலை உங்களுக்கு இருக்குமானால் முட்டாள்தனமாக சிந்திக்கிறீர்கள். நீங்கள் ஞான உள்ள சிந்தை உங்களிடத்தில் இல்லை என்கிறது தான் இது காட்டுகின்றது. வேற யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். கர்த்தர் நீ முட்டாள் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கே புரியும், நான் சொல்லுகிறது தான் சரி, நான் சொல்லுகிறது தான் எல்லாரும் கேட்கணும் அப்படி என்கிற ஒரு மனநிலை இருக்குமானால் அது ஞானி அல்ல, மூடன். இந்த ராஜா இப்படி ஒரு தவறை செய்து விட்டான். அவனுக்கு மூன்றாவது பெரிய இழப்பு என்னவென்றால், அவனுடைய வாழ்க்கையில அவன் எதிரியின் மேலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டியவனாக தேவனால் நியமிக்கப்பட்டிருந்தான். கர்த்தர் அதற்குரிய வேலையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். என்னவென்றால், சீரியா தேசத்து ராஜாவை இவன் முறியடிக்கணும், ஜெயிக்கணும், வெற்றி கொள்ளணும். இதற்காக தேவன் தருணத்தை குறித்த காலத்தையும் எதிர்பார்த்து அதற்காக காத்திருந்தார். ஆனால் இவன் முட்டாள்தனமாக அவனிடத்திலேயே உதவி கேட்டு போய்விட்டான். பாருங்களேன், ஆண்டவர் இந்த ஆசாராஜாவுடைய பார்வையில பெனாதாத் ஒரு பெரிய இராணுவத்தை கட்டமைத்திருக்கின்றான், ஒரு பெரிய இராணுவம் என்று தோன்றுகின்றது. இது இவனுக்கு மட்டுமல்ல, சுற்றி இருந்த எல்லா நாடுகளுக்கு நடுவில் சீரியா ஒரு மிகப்பெரிய இராணுவ பலமுள்ள நாடு என்கிற பெயர் பெற்றிருந்தது. ஆனால் தேவன் இந்த யூதேயா ஒரு சாதாரணமான ஒரு சிறிய நாடு, இவனை கொண்டு அவனை ஜெயிக்கணும் அப்படி என்கிற திட்டத்தை வைத்திருந்ததை எல்லாம் கெடுத்து போட்டு விட்டான். பிரியமானவர்களே, நம்முடைய தவறான சிந்தை அல்லது முட்டாள்தனமான சுயநல சிந்தை தேவன் என்ன சொல்லுகிறார் என்று கேட்கிறதற்கு முன் வராமல் நாமே துணிந்து இப்படி செய்வோம் என்று நம்முடைய பலத்தை, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி செய்கின்ற காரியம் நமக்கு மிகப்பெரிய இழப்பை கொண்டு வரும். ஞானத்தோடு சிந்திப்போம், புத்தியோடு செயல்படுவோம், தேவ சித்தம் என்னது என்று அறிந்து செய்வோம். அங்கதான் நம்முடைய எதிர்காலம் வெற்றி அடையும். அல்லாவிட்டால் நம்முடைய எதிர்காலம் தோல்வி அடைந்துவிடும், நம்முடைய எதிர்காலம் இருள் அடைந்துவிடும், நம்முடைய எதிர்காலம் ஏமாற்றம் அடைந்துவிடும். சொந்த சிந்தை, சுயநல சிந்தைகளை இனியாவது நிறுத்துவோம். யாராவது 4 பேர் சொல்லுகிறதை கேட்கலாம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று கேளுங்க. அங்கதான் வாழ்க்கையின் வெற்றியே காணப்படுகின்றது. ஆகவே இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட இந்த மிக முக்கியமான காரியங்களை நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்ளுவோம். தேவனை சார்ந்து கொள்ளுவோம். எந்த நிலையிலையும் கர்த்தரையே அண்டிக் கொண்டு நிற்போம். நல்ல சிந்தை உள்ளவர்களாக மாறுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக மற்றும் கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகின்றோம். லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கலாம். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இங்கே தேவனே ஒரு மனிதனை மதிகேடனே என்று அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், முழு வேதாகமத்தையும் நாம் பார்க்கும்போது தேவன் பல மனிதர்களோடும் பேசியிருக்கின்றார். பலரை குறித்தும் வெவ்வேறு விதமாக கர்த்தர் சாட்சி கொடுத்திருக்கின்றார் அல்லது அழைத்திருக்கின்றார். தானியேலை அழைக்கின்ற போது பிரியமான புருஷனாகிய தானியேலே அப்படி என்று அழைக்கின்றார். சீஷர்களை பார்த்து இயேசு அழைக்கின்ற போது நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள் என்று சொல்லுகின்றார். இன்னும் மோசேயை குறித்து அவன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லுகின்றார். தாவீதை குறித்தோ அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகின்றார். இப்படி தேவன் ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு விதமாக அவர்களை அழைத்ததும் பேசினதும் குறிப்பிட்டதையும் நம் வேதத்தில் பார்க்கின்றோம். இங்கே ஒரு மனுஷனை குறித்து இயேசு சொல்லுகின்ற பொழுது அவன் ஒரு மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன், மிகுந்த நல்ல பணக்காரன், ரொம்ப வசதியானவன். அவனுக்கு நிறைய நிலம், நிறைய வேலை ஆட்கள் எல்லாம் இருந்தார்கள். பாருங்கள், இன்னைக்கு இருக்கிறதல்ல, இயேசு வாழ்ந்த காலத்தில்
அது ஒரு உவமையாக அதை சொல்லுகின்றார். அப்போ அந்த மனுஷனுக்கு அந்த வருஷத்துல அவன் விதைச்சு அவன் தானியங்கள் எல்லாம் பயிர் செய்த போது மிகப்பெரிய ஏராளம் விளைச்சல் அவனுக்கு வந்தது. அறுவடையிலே ஏராளம் தானியம் அவனுக்கு குவிந்து விட்டது, நல்ல விளைச்சல். அப்போ இந்த மனுஷன் நினைக்கிறான், ஏற்கனவே அவன் நல்ல வசதியுள்ள மனுஷன், நிறைய இடங்கள், வேலைக்காரங்க, வீடு, எல்லா ஆஸ்திகளும் அவனுக்கு நிறைய இருந்தது. அப்போ அவன் என்ன நினைக்கின்றான், எனக்கு ரொம்ப பெரிய விளைச்சல், பல வருஷத்துக்கு நான் செல்வம் சேர்த்துட்டேன், எனக்கு ஒரு பெரிய பண்டக சாலை இருக்கின்றது. பண்டக சாலை என்றால் தானியங்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம், ஒரு கோடவுன் என்று வச்சுக்கோங்களேன். அது ஒரு பெரிய பண்டக சாலை இருக்கிறது. இப்போ இதெல்லாம் நான் அங்கே வைக்கிறதுக்கு அது இடம் பத்தாதுங்கிறதுனால ரொம்ப பெருசா இன்னொன்று நான் கட்ட போகிறேன். அதை கட்டி அதெல்லாம் சேர்த்து வச்சு இதெல்லாம் விற்று நான் இன்னும் பெரிய பணக்காரன் ஆவேன். எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு வேண்டியதை சேர்த்து வச்சுட்டு, என் ஆத்துமாவே உனக்கு நிறைய வருஷத்துக்குரியதை சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய மனதிலே சொல்லி கொண்டான். அப்போ ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து கேட்டார், மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையவைகளாகும் என்று கர்த்தர் கேட்கிறார். இங்க அந்த மனுஷனிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், ஏப்பா, இன்னைக்கு நைட், இன்றைக்கு உன்னுடைய ஆத்துமா உன்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்படும், அப்படின்னா நீ மரித்து போவாய். அப்படியானால் நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதாகும்? அந்த கேள்விக்கு எந்த பதிலும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய வாழ்க்கை இந்த பூமியில நிரந்தரமானதல்ல. அது எப்போ வேண்டுமானாலும் முடிவுக்கு வரும், என்றைக்கு வேண்டுமானாலும் முடிவுக்கு வரும். நாம் எதிர்பாராத நேரத்தில் கூட எப்போ வேண்டுமானாலும் அது முடிவுக்கு வரும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்கிறதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வசன பகுதியை ஆண்டவர் எதற்கு சொல்லுகின்றார் என்றால், இந்த மனுஷன் உலக வாழ்வுக்கு வேண்டியதையும் இன்னும் பல ஆண்டுகளுக்கு, தலைமுறைகளுக்கு வேண்டியதெல்லாம் சேர்த்து வைத்துவிட்டு அதிலே திருப்தி கண்டு அவன் தன்னுடைய இருதயத்தில், மனதிலிருந்து சொல்லுகின்ற அந்த உலக பொருளின் நிறைவிலிருந்து வருகின்ற வார்த்தை, அதாவது உலகத்துல பணக்காரனா ரொம்ப வருஷம் வாழுகிறதுக்கு வேண்டியதை சேர்த்து வச்சிருக்கிறவனை பார்த்து தேவன் முட்டாளே என்று அழைத்தார். உலகத்துல ரொம்ப பெரிய பணம், இன்னும் 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 அதிகமா சேர்க்கணும் என்கிற ஆசை பல மனிதர்களிடத்தில் இருக்கின்றது. தேவன் அவர்களை பார்த்தும் முட்டாளே என்றுதான் அழைப்பார். ஒருவேளை நம்மை குறித்தாக இருந்தாலும் உலகத்தின் செல்வத்தை சேர்க்கணும் 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 என்கிறதற்காக ரொம்ப பிரயாசப்பட்டு இன்னும் 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 என்று நாம் ஓடிக்கொண்டிருப்போமானால் இந்த பூமியில நாம் வாழுகிற காலத்திலே மிகப்பெரிய முட்டாள்களாக, மதியினர்களாக நாம் மாறிவிடுவோம். வேதம் சொல்லுகின்றது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறது போதும் என்று இருக்கணும். இல்லை, அதிகமாக கர்த்தர் கொடுத்து விட்டாரானால் சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். ஆனால் இன்னும் சேர்க்கணும், இன்னும் சேர்க்கணும், அதை வர வர இவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், நான் இவ்வளவு சேர்த்துட்டேன், அந்த ஒரு பெரிய சந்தோஷம் வர வர தேவனுக்கு முன்பாக அவன் முட்டாளாக மாறுகிறான். ஆனால் இந்த மனுஷன் என்ன நினைப்பான் தெரியுமா? நான் அவனை விட சேர்த்துட்டேன், இவனை விட பெரிய ஆளாயிட்டேன், அவனை விட அதிகமாக எனக்கு வீடு இருக்கிறது, இவனை விட பெரிய கார் எனக்கு இருக்கிறது, இவனை விட அதிக வசதியாக நான் இருக்கிறேன், இவனை விட நான் இருந்த வருஷத்தில் இத்தனை ஆண்டுகளுக்குள்ள நான் வளர்ந்து பெரிய வசதி உள்ளவனாக மாறினது போல இந்த பகுதியில் இருக்கிற பல பேர் மாறவில்லை. எங்கள் குடும்பத்திலேயே நான் தான் பெரிய வசதி உள்ளவன், எனக்கு தான் நிறைய வீடுகள், இப்படியெல்லாம் மார்பிலை தட்டி கொள்ளுகின்ற வீரத்தை எல்லாம் குறித்து தேவன் சொல்லுகின்றார், அது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்று. அப்படியானால் பணம் சேர்க்க கூடாதா? இவன் தானே உழைத்தான், அவனுடைய உழைப்புக்குரிய பலன் தானே, அவனுக்கு இருக்கக்கூடிய ஆஸ்தி தான். அவன் யாரிடத்திலும் லஞ்சம் வாங்கினான் என்றோ, யாருடைய சொத்தையோ பொருளையோ அபகரித்து கொண்டான் என்றோ, இல்லாவிட்டால் வழிப்பறி செய்து கொண்டான் என்றோ, ஏமாற்றி சம்பாதித்தான் என்றோ அப்படி ஒன்றும் இல்லையே. அவனுக்குரியது தானே, அவனுடைய பிரயாசம் தானே. அப்படி இருக்கின்ற போது எப்படி அவன் முட்டாளாக முடியும்? இது ஒரு நல்ல கேள்வி. இதற்குரிய பதிலை நாம் வேதத்தில் தேட வேண்டும்.
ஏன் இவனை தேவன் மதிகேடன் என்று சொல்லி இருக்கின்றார்? மதிகேடன் என்று இவன் குறிப்பிடப்படக்கூடிய அளவுக்கு யாருக்கும் எந்த தீங்கும் அவன் செய்ததாக இங்கே நம்மால் பார்க்க முடியவில்லையே. அப்படி என்றால் தேவன் எந்த அடிப்படையில் இதை சொல்லி இருக்கின்றார்? வேதத்திலிருந்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 20வது வசனம். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பணத்தையும் பொக்கிஷத்தையும் செல்வத்தையும் பொருளையும் எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடத்தை பரிசுத்த வேதாகமம் நமக்கு காண்பித்து கொடுக்கின்றது. அந்த இடம் பரலோகம். உன்னால முடிந்தால் இந்த பூமியில சேர்த்து வைக்கிறதை விட்டுவிட்டு பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறதற்கு முயற்சி செய். எந்த மனுஷனுக்கும் இது பொருந்தும், நம்முடைய எல்லாருக்கும் இது பொருந்தும். நீ பணத்தை சேர்த்து வைக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் பரலோகம். அங்கதான் நீ பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். பேங்க்லேயோ மற்ற இடங்கள் சேர்த்து வையுங்கள். நான் அதற்கு எதிராக என்று சொல்லவில்லை. நான் சொல்ல வருகிற வேதத்தினுடைய கருத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். பூமியில சேர்க்கிறது தவறு அல்ல. பிள்ளைகளுக்கு சேர்க்கணும், நாளை தினத்துக்காக நீங்க சேர்க்கணும். இதெல்லாம் உங்க கடமைகளுக்கும் உட்பட்ட காரியங்கள் தான். அவைகள் தவறல்ல, பாவம் அல்ல. இங்க நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நீ பணத்தை பேங்க்ல சேர்த்து வச்சுக்கிட்டு எனக்கு தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டேன்ப்பா அப்படி என்று சொல்லுகிறது முட்டாள்தனம். தலைமுறைக்கு யாரும் அல்ல, நாம சேர்த்து வைக்க வேண்டிய இடம் பரலோகம். அதுதான் பைபிள் சொல்லுகிறது. பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். பரலோகத்திலே எப்படி போய் சேர்த்து வைக்கிறது? பேங்க்ல சேர்க்கிறதுக்கு நமக்கு தெரிகிறது, மற்றும் பல விதங்களில் இன்வெஸ்ட் பண்ணுகிறதுக்கெல்லாம் நமக்கு தெரியும். பரலோகத்திலே எப்படி பணத்தை சேர்த்து வைப்பது? மத்தேயு 19வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் இயேசுவினிடத்துல வந்தான். அவன் ஒரு நல்ல மனுஷன், வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடியவன். இயேசுவினிடத்துல வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அப்படின்னா பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். கேட்டபோது இயேசு சொன்னார், நீ கற்பனையை கைக்கொள். மோசே என்ற நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார். சொன்னபோது அவன், நான் சிறுவயது முதற்கொண்டு இவைகளெல்லாம் கற்றுக்கொண்டு வருகிறேன், இவைகளெல்லாம் கடைபிடித்து வருகிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு என்று தன்னை நீதிமானாக காண்பிக்க விரும்பி இயேசுவினிடத்தில் கேட்டான். அப்போது இயேசு சொன்னார், நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுத்துவிட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் எப்பொழுது? நீ உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுக்கும் போது. சொல்ல வருகிற காரியம், எல்லாரும் இருக்கிறதெல்லாம் விற்று எல்லாருக்கும் யாருக்கு வேணாலும் கொடுத்துட்டு வெறுங்கையோட இருங்கள் என்கிறதல்ல. நமக்கு இருக்கிறவைகளிலே தரித்திரனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் கொடுக்கக்கூடிய அந்த பணம், அந்த உதவி, அந்த பொருள் அவனை சென்று சேருகிற போது அது பரலோகத்தையும் சென்று சேருகின்றது. அதுதான் உண்மை. அப்போ ஒரு ஏழைக்கு இறங்கினால் அது கர்த்தருக்கு கடன் கொடுத்ததாக தேவன் எடுத்துக்கொள்வார். அப்போ ஒரு ஏழைக்கு, திக்கற்றவனுக்கு, உதவி தேவைப்படுகிறவனுக்கு நல் மனதோடு செய்வோமானால், ஏதோ ஒன்று சரி அவன் பாவம் ஏழை, சரி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு உதவியை நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுறதுனால எந்த பலனும் இல்லை. ஒருவன் கஷ்டத்தில் அல்லது உதவி தேவைப்படுகிறவனாக இருக்கிறான் என்று காண்பீர்களானால் உங்களால் மேக்சிமம் எவ்வளவு அவனுக்கு செஞ்சு அந்த இக்கட்டில், அந்த கஷ்டத்தில் அவனுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்கள். அது அவனிடத்தில் அல்ல, பரலோகத்தில் போய் சேரும். உங்கள் அக்கௌண்ட்டில், பரலோகத்தில் உங்கள் பேரில், உங்கள் கணக்கில் நீங்கள் செஞ்சது அங்கே எழுதப்பட்டிருக்கும், அங்கே போடப்பட்டிருக்கும், இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஒரு நாள் பரலோகத்தில் போகும்போது தேவன் அதை திரும்ப தருவார். இன்னும் ஒரு வசனம், லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம்.
உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பையையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. அங்கே உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நமக்கு தெரியும், பிச்சை கேட்கிறதற்கு ரொம்ப ஏழைகள் வருவாங்க, சிலர் வீடு தேடி வருவாங்க, சிலர் வழிகளில் நின்று கேட்பாங்க. அது யார் என்று பார்த்து அவன் உண்மையில் ஏழைத்தானா என்பதை பார்த்து அவனுக்கு உதவி செய்யுங்கள். அப்படி செய்தால் நீங்கள் பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அப்போ பரலோகத்தில் சம்பாதிக்கணும்னா பூமியில கொடுக்கணும், அது ஏழைக்கு கொடுக்கணும். யார் அதற்கு தகுதியுள்ளவன் என்று பார்த்து அவனுக்கு கொடுக்கணும். பிச்சை கொடுங்க, அது பரலோகத்தில் உங்களுடைய பேரில் வரவு வைக்கப்பட்டிருக்கும். அப்படியானால் பரலோகத்தில் இன்னைக்கு நான் ஒரு ஏழைக்கு செய்கிறது, ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுக்கிறது, பரலோகத்தில் என் பேரில் கணக்கில் வரவு வைக்கப்படுமானால் நான் மனமுவந்து கொடுக்கலாம், நான் தாராளமாக கொடுக்கலாம். அவனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவையும் நான் கொடுக்கலாம், நிச்சயமாக கொடுக்கலாம். அப்படி கொடுத்தால் இது பரலோகத்தில் என் கணக்கில் இருக்கும், பரலோகத்தில் என் அக்கௌண்ட்டில் அது சேர்த்து வைக்கப்படும். அங்கே யாரும் எடுக்க போகிறதில்ல. இந்த பூமியில் நம்ம சேர்த்து வைக்கிற பொருள், சொத்து, பணம் எல்லாமே யார் வேணாலும் எடுக்கலாம். ஒருவேளை நம்முடைய மரணத்தோடு அது முடிந்து போகும், நம்மளை கொன்னு கூட ஒருத்தன் எடுத்துட்டு போகலாம். இல்லைனாலும் நம்ம மரித்து போனால் அதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு நாள் நம்ம மரித்து போகிறது உண்மைதான், எந்த பலனும் இல்லை. மரித்து போனால் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக, பொக்கிஷமாக அது பரலோகத்தில் சேர்க்கப்பட வேண்டும். அப்படியானால் ஏழைகளுக்கு பார்த்து செய்யுங்க, பிச்சைக்காரர்களுக்கு மனமு வந்து கொடுங்க. ஒருவேளை நீங்கள் 50 ரூபா கொடுத்துக்கலாம், ஒருவேளை அவனுக்கு ஒருவேளை சாப்பாடுக்குரிய காசை நீங்கள் கொடுத்துருக்கலாம். மனமு வந்து கொடுப்பீங்கன்னா அது தேவனுக்கு முன்பாக ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கும். அவனுக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறதல்ல, உன்னை போல பிறனையும் நேசி. நமக்குன்னா நம்ம எப்படி செஞ்சிருப்போமோ அதுபோல கொஞ்சம் நல்லதாக செய்வோமே, தேவன் சந்தோஷப்படுவார். நமக்குன்னா பரவாயில்ல, இவனுக்கு தானே, இவனுக்கு இதெல்லாம் போதும், அப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் நல்ல மனோபாவம் அல்ல. தேவன் ஒரு நாளும் அப்படி நினைக்கிறதில்ல. அப்படி ஆண்டவர் நினைச்சிருந்தா இயேசு நமக்காக ஜீவனை கொடுக்க வருவாரா? இயேசு இந்த பூமியில் வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்திருப்பாரா? இல்லவே இல்லை. தன்னை போல பிறனை நேசித்த ஒருவர் தேவன் மட்டும்தான். அவரை போல நாமளும் கொஞ்சம் முயற்சி செய்வோமானால் தேவராஜ்யத்தில் நம்ம கணக்கில் பொக்கிஷம் சேரும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் வித்துருங்க, கொடுங்க அப்படிங்கிறதல்ல. உங்களுக்கு வேணும், உங்கள் பிள்ளைகளுக்கு வேணும், எல்லாம் தேவைதான். ஆனால் பேராசை ஒருபோதும் கூடாது. ஒருவன் தேவையோடு நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறப்போ அவனுக்கு கொடுக்காமல் சேகரித்து வைக்கிற ஒரு மனோபாவம் நமக்குள்ள வரவே கூடாது. அவனுக்கு கொடுங்களேன், முதல்ல அவனுடைய மனசு நிறையட்டும், அவனுடைய வயிறு நிரம்பட்டும், அவனுடைய உள்ளம் கொஞ்சம் இளைப்பாறட்டும். அவனுடைய காரியம் நடக்கிறதுனால அந்த சந்தோஷம் இருக்கிறது, இது தேவனுடைய பார்வையில் அவருடைய மனசில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆகவே நம்ம செய்கிறத சிந்தித்து பார்ப்போம். பூமிக்குரிய இந்த உலகத்தில் பணம், செல்வம் சேர்த்து வைக்கிறது எல்லாம் ஞானம் என்கிறதல்ல, அது முட்டாள்தனமானது. தேவைக்கு சேர்த்து கொள்ளுங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன், தேவைக்கு சேர்த்து கொள்ளுங்கள், அது தவறல்ல. ஆனால் அளவுக்கு அதிகமாக நீங்கள் சேர்த்து வைக்கிறதற்கு பேராசைப்படுவீர்களானால் அது முட்டாள்தனமான காரியமாக இருக்கின்றது. 3 காரியங்களை பார்த்தோம். சவுல் ராஜா, தனக்கு எதிராக இவன் வந்து விடுவான், எனக்கு போட்டியாக இவன் வந்து விட்டான், எனக்கு இவனால தலைவலி வரப்போகிறது என்று தெரிந்து சிந்தித்து கொண்டு அவனை கொல்லும்படிக்கு சுமார் 15 ஆண்டுகள் தேடி திரிந்து தன்னுடைய நல்ல காலங்களை எல்லாம் முட்டாள்தனமாக இழந்தான். தேவன் ஒருவனை நம்முடைய ஸ்தானத்தில் உட்கார வைக்கிறதற்கு விரும்பினால் அதை நம்மால் தடுக்க முடியாது. ஆண்டவர் என்ன ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என் இடத்துல இன்னொரு மனுஷனை வைக்க நினைச்சார் அப்படின்னா அவர் கையையும் தடுக்க முடியாது, இந்த மனுஷனை ஒன்றும் பண்ண முடியாது. சவுல் 15 ஆண்டுகள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தியும் சவுலால் அது முடியவில்லை. ஒரு ராஜாவாலேயே முடியலைன்னா நம்மால் என்ன முடியும்? ஒன்றும் ஆகாது. தேவ சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் எது செய்தாலும் நல்லதாக செய்வாருங்கிற ஒரே சிந்தையோட வாருங்களேன், நீங்கள் யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டீங்க. நீங்கள் யாரிடத்துல உங்களுக்கு வன்மம் உண்டாகாது, யாரிடத்துல உங்களுக்கு பொறாமை, எரிச்சல் வராது. கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும்.
நான் எதையும் மாற்ற முடியாது, யாரும் எதையும் மாற்ற முடியாது. தேவன் நினைக்கிறது நிலைக்கும். அப்படியா கர்த்தர் அதை எனக்கு தர சித்தமாக இருந்தால் எனக்கு அதை கொடுப்பார். தேவன் என்ன இங்கே வச்சிருக்க சித்தமாக இருப்பார். ஆனால் நான் இங்கே தான் இருப்பேன். என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. ஒருவேளை தேவன் என்னை இங்கிருந்து கிளப்ப நினைச்சார் அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு யாராலும் முடியாது. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்களேன், எல்லாம் சரியாயிரும். மனசமாதானம் இருக்கும், தேவையில்லாத பகை இருக்காது. நல்ல காலங்களை நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தி நல்ல பலனை பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாவதாக, சொந்த புத்தியை சார்ந்து கொண்டு தேவன் என்ன விரும்புகிறார் என்று கேட்காமல், யோசிக்காமல், ஜெபிக்காமல், நான் வச்சதுதான் சட்டம், நான் சொல்றதுதான் செய்யணும், அப்படியே செஞ்சிருங்க என்று எல்லாருக்கும் சொன்ன அந்த ஆசா ராஜா அவன் மதிகெட்டா மனுஷனாக மாறிவிட்டான். தேவன் அவனை கொண்டு செய்யறதுக்கு வச்சிருந்த மிகப்பெரிய திட்டத்தை அவனாவே கெடுத்துட்டான். அப்படி என்றால் மிகப்பெரிய எதிர்காலம், ஒரு பிரைட் ஃபியூச்சர் அவனுக்கு இருந்தது. சொந்த சிந்தை, தேவனிடத்துல கேட்கல, நான் ராஜா, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படிங்கிற சொந்த விருப்பங்களுக்கும் மனதுக்கும் அவன் முன் வந்தான். தேவனுடைய மனதை அறிய தவறிவிட்டான். பெரிய ஒரு எதிர்காலத்தை அவன் இழந்து விட்டான். நீங்க அப்படி இருக்கக்கூடாது. தேவன் என்ன விரும்புகிறார் என்று யோசித்து செய்யுங்கள். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம், ஒரு மனுஷன் உலகத்தில் பூமியில பெரிய பணக்காரன், இன்னும் பணக்காரன், இன்னும் பணக்காரன், இன்னும் பணக்காரன், ரொம்ப வருஷத்துக்கு சேர்த்துட்டேன், தலைமுறைக்கு சேர்த்துட்டேன் அப்படி என்று சொல்லக்கூடிய மனிதர்களையும் மனோபாவத்தையும் குறித்து வேதம் சொல்லுகிறது. மதிகேடனே, நீ மதிகேடன், இது புத்தியே இல்லை, முட்டாள்தனமானது. பூமியில சேர்த்து வைக்காத, பரலோகத்திலே சேர்த்து வை. பரலோகத்தில் எப்படி சேர்க்கிறது? ஏழைக்கு கொடு, பிச்சை கொடு, தேவையோடு இருக்கிற மனுஷனுக்கு கொடு. ஏழைன்னா என்ன? அவன் தேவையோடு இருக்கிறவன், ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவன், ஒரு நெருக்கடியில் இருக்கிறவன். போய் அவனுக்கு நிறைய உண்டாகிற அளவுக்கு உதவி செய். நீ பரலோகத்தில் டெபாசிட் பண்றதுக்கு சமம். அது ஏதோ ஒன்று செஞ்சிட்டோம் அப்படி அல்ல. மன நிறைவோடு அவனுக்கு நிறைய நல்லாவே செய்யுங்க. இதெல்லாம் பரலோகத்தில் சேருங்க. அப்புறம் மரிச்ச பிறகு அங்கே போய் நின்று யோசிக்கிறத விட இன்றைக்கு உயிரோடு இருக்கிறப்போ வேத சொல்லுகிறத கேட்டு சரியாக செஞ்சோம் அப்படின்னா நம்ம பரலோகத்தில் போகிறப்போ நம்மை நித்திய வீட்டிலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது மிகப்பெரிய மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, மதியற்றவர்களாக நடக்காதீர்கள். இவையெல்லாம் உங்களை குற்றப்படுத்துறதுக்கோ நீங்கள் எல்லாரும் குற்றவாளிகள், பாவிகள் என்று சொல்லுகிறதற்கல்ல. மதிகெட்டவர்களாக, முட்டாள்தனமாக நம்ம சிந்திக்கக்கூடாது, பேசக்கூடாது, வாழக்கூடாது. ஞானத்தோடும் புத்தியோடும் வாழ வேண்டும். அது தேவன் கொடுக்கிறது என்கிறது தான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். அப்படியே வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஒரு நிமிஷம் நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்முடைய பரிசுத்த வேத வசனங்களை தியானிக்க இந்த நேரங்களை எங்களுக்கு நீர் கொடுத்தீர். நாங்கள் முட்டாள்தனமாக, மதியற்றவர்களாக நடந்து கொள்ளக்கூடாது, செயல்படக்கூடாது, அப்படி நாங்கள் சிந்திக்க கூடாது என்கிறதை நீர் விரும்பி உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த நீர் கொடுக்கின்ற ஞானத்தோடு புத்தியோடு வாழவும் செயல்படும் எங்களுக்கு உதவி செய்தருளும். அப்படியே நாங்கள் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற நல்ல காலங்களை மிகுந்த பிரயோஜனத்துக்கு ஏதுவாக பயன்படுத்தி கொள்ளட்டும். நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஆசீர்வாத செல்வங்களை ஏழைகளுக்கு கொடுத்து பரலோகத்தில் எங்கள் கணக்கிலே சேர்க்கிறதற்கு நாங்கள் எங்களுடைய மனது முன்வரட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறதற்கு கொண்டிருக்கிற உம்முடைய மன விருப்பத்தை அறிந்து செயல்படவிட்டும் என்று எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அப்படியே மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிற அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக.